அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை நம்ம என்ன சொல்லுவோம்? கேல யோகம். குரு கேது சேர்க்கை கடனாளி பெருங்கடனில் கொண்டே மாட்ட விட்டுரும். குரு கேது சேர்க்கை இருக்கும்போது பெருங்கடனில் கொண்டே மாட்ட விட்டுரும் அப்படின்னு பயப்படுவோம். குரு கேது சேர்க்கை கேல யோகம் என்று சொல்லப்படுகிறது. யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா நம்பிக்கை, அதாவது அவர் பாருங்க, குரு அப்படிங்கிறவர் யார்? நம்முடைய சித்தாந்த ரீதியாக நம்முடைய கஞ்சுக சரீரம், அதாவது நம்முடைய அறிவு. கேது அப்படிங்கிறது யார்? நம்முடைய ஞானம், அதாவது நமக்கு நீதி, நேர்மை, நன்மை இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். தர்மத்தின் வழி நின்று நம்மளை நடத்தக்கூடியவர். அறத்திற்கு புறம்பாக கேது செயல்பட மாட்டார். அப்போ ஒரு மனிதனுக்கு குருவும் கேது சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க, சத்தியமாக இருப்பாங்க, பொய்யாக இருக்க மாட்டாங்க, நேர்மையாக இருக்கணும்னு போவாங்க, எதுலேயும் வெளிப்படையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எதுலேயும் ஒருத்தட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் இவங்களுடைய இயல்பு. இப்போ இந்த தன்மையில் ஒரு ஜாதகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கள எல்லோரும் நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்களா? நல்ல மனுஷனப்பா, அவங்ககிட்ட கொடுத்தா எங்கேயும் போகாதப்பா, வீடு தேடி பணம் வரும்ப்பா, ஃபோன் பண்ணா ஒரு ஃபோன் அடித்தா வீடு தேடி பணம் வந்துடும். அவங்ககிட்ட வச்சுருக்கிறதுனால நம்மகிட்ட கூட பாதுகாப்பாக இருக்காது, நம்ம பொருள் அவங்கள்ட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து போயிடுவான். நீ வச்சிரு, அப்படி நீ வச்சிரு, பணத்தை நீ வச்சிரு, நான் தேவைங்கிறத கேட்டுக்கிறேன், நீ வச்சிரு. இந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது குரு கேது. இப்போ இந்த அளவுக்கு நம்பிக்கையில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வாங்கி நம்பிக்கையில் வச்சுருக்கார். அப்போது நீ கொடுக்கறத கொடுப்பா வட்டி, நீ பார்த்து கொடு வட்டி. இப்போ இவர் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸில் போட்டு திடீர்னு ஒரு லாஸ் ஆனாலோ இயல்பா பிரச்சனையானாலோ என்ன ஆகும்? கொடுக்க முடியாமல், கடன் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக தான் எவ்வளோ தான் கட்ட முடியுங்கிற தகுதிக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இவர் இழப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதனால் குரு கேது சேர்க்கை கவனமாக இருக்குன்னு நினைப்போம். இதே குரு வக்ரமாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, யோகமாக செயல்படும். குரு கேது சேர்க்கை கடன் வாங்கி முன்னேற்றம் அடைவார். சில இடங்களில் இவர் வாங்கின கடனை திருப்பி கூட கேட்க மாட்டாங்க, கட்டவே தேவையில்லைங்க. ஆமாங்க, தள்ளுபடி ஆயிரும். பேங்கில் கடன் வாங்கியிருப்பார், கடன் தள்ளுபடி ஆயிரும். புரியுதுங்களா? இவருக்கு அதிர்ஷ்டம். குரு வக்ரமாக இருந்தார்னா அதே நேரடியில் தான் நடக்கும். இவருக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் இவருக்கு கடனால் பெருங்கஷ்டங்கள் இருக்காது. ஒரு சேர்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போது வக்ரகிரகங்களோடு சேரும்போது அந்த கிரகம் வக்ரமாகும்போது அது யோகமாக செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டா போதும்.